வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போர் ஹைட்ராலிக்ஸ் மதுரை. இப்போ நம்ம பார்க்க போகிறது கேட் 320யோட ஸ்விங் மோட்டர். இது ஆக்சுவலாக இதில் என்ன ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினோட ஸ்விங் டிவைஸில் ஒரு ப்ராப்ளம். அதனால் அந்த பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இல்லாதால நம்ம ஒரு யூஸ்டு பார்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து ஆல்டர் பண்ணுறோம். மீன் டைம் ஸ்விங் மோட்டரோட லைஃப்பை பார்த்துட்டு நம்ம வேறு எதுவும் ரீப்ளேஸ் பண்ணணுமா, கிட்டு மாற்றணுமா, வேறு என்ன ஓவராலிங் ஒர்க் பண்ணணுன்றதை நம்ம பண்ண போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இது. இது கேட் 320 ஸ்விங் மோட்டர். இதோட நியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கேட் 320. இதில் நியூ டைப் மோட்ரு, இது ஓல்டு டைப் மோட்ரு. இந்த ரெண்டு மோட்டருமே நம்ம வந்து அந்த மிஷினில் இப்போ ஆல்டர் பண்ண போகிறோம். அதுக்காக பழசை எடுத்து வச்சுட்டு புதுசை பார்க்குறோம். இந்த யூனிட்டை வந்து இப்போ நம்ம செகண்ட்ஸில் எடுத்து வந்துருக்குறோம். இதை வந்து இப்போ ஓவராலிங் பண்ண போகிறோம். இதை பற்றின வீடியோ தான் இது. இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா டிவைஸையும் நம்ம ஆல்டர் பண்ணுறோம். டிவைஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் டிவைஸ் பேரிங்லாம் செக் பண்ணிவிட்டு சீல்ஸ்லாம் மாற்றிடுறோம். மெயினான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, ஒரு 10,000 ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கேட் 320 ஜாக்சிஸ் மோஸ்ட் ஆஃப் த மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்விங் டிவைஸை நீங்கள் கழட்டி பேரிங்கோட கண்டிஷன் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் புது பேரிங் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து பேரிங் போனதால் கேரியர் உடஞ்சி போச்சு. கேரியர் அவைலபிலிட்டி இல்லை. அதனால தான் இந்த ப்ராப்ளமே வந்திருக்கு. கஸ்டமர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செலவாகுது. நீங்கள் அந்த பேரிங்கை மட்டும் ஒரிஜினல் பேரிங்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கோயோ பேரிங்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இம்போர்ட்டடு 100% ஜெனுவின் ஜப்பான் பேரிங்ஸு. இந்த மாதிரி பேரிங்ஸை மட்டும் ஒரு 10,000 ஹவரில் நீங்கள் கழட்டி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, சீல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்விங் டிவைஸில் வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பேரிங் எதனால் ப்ராப்ளம் வரும்னா, ஸ்விங் பேரிங்கில் ப்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்விங் பேரிங்கில் ப்ளே இருந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து ஸ்விங் பேரிங்கை மாற்றணும், ஸ்விங் டிவைஸ் பேரிங் மாற்றணும். மாற்றினா மட்டுமே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ இதில் ஷூ பிளேட் போட்டுக்கலாம். ஷூ பிளேட் போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டர் பிஸ்டன் செட்டு அசம்பிளி கம்ப்ளீட்டாக நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஓரிங்ஸு, இதில் ஹெட் ஓரிங்ஸ் இருக்குது, பிரேக் பிஸ்டன் ஓரிங்ஸ் இருக்குது. மொத்தம் 3 ஓரிங் இருக்குது. இப்போ ரோட்டர் அசம்பிள் பண்ணியாச்சு, பிரேக் பிஸ்டன் அசம்பிள் பண்ணியாச்சு. அடுத்த வால்பேட்டு, இது அதோட பொசிஷனில் கரெக்டாக நம்ம ஹெட்டில் சீட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இருந்த பழைய மார்க்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதில் நிறைய மார்க்ஸ் டெப்த்தாக இருந்துச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. இது லேப் பண்ணிட்டோம். அதோட பொசிஷனில் நம்ம சீட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு தின் ஃபில்மு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். தென் அடுத்தது பிரேக் பிஸ்டன் ஸ்ப்ரிங்ஸு, அதை நம்ம அசம்பிள் பண்ணிடுறோம். ஆல்ரெடி நம்ம எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். பிரேக் பிஸ்டன்ஸோட ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே, இந்த 20 ஸ்ப்ரிங்ஸுமே நம்ம இதில் அசம்பிள் பண்ணுறோம். இதுலேயும் ஒரு சின்ன பொசிஷன் இருக்குங்க. அந்த பொசிஷனுமே நம்ம போர் ஹைட்ராலிக்ஸில் பக்காவாக பண்ணிடுறோம். எப்படி பொசிஷன் பண்ணுன்றது. இந்த ஸ்ப்ரிங்ஸ்னாலும் அது மைல்டு டேப்பர் இருக்கும். அந்த டேப்பரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான சீட்டிங்கில் ஹெட்டில் இருக்கிற மாதிரி பண்ணோன்னா பிரேக்கிங் நல்லாயிருக்கும். அந்த பிரேக்கிங் எஃபெக்டை கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் இதை அசம்பிள் பண்ணணும். ஃபஸ்ட் நான் செட் பண்ணிக்கிறேன், நான் அசம்பிளிங் இல்லை. இப்போ இதில் ஒரு 20 ஸ்ப்ரிங்ஸ் அசம்பிள் பண்ணிட்டோம். இதில் ஒரு பொசிஷன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பொசிஷன் பண்ணிக்கிறோம் எல்லா ஸ்ப்ரிங்ஸுமே. அவ்வளோ. இப்போ இதில் வந்து எல்லா ஸ்ப்ரிங்குமே நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. அடுத்தது ஹெட்டை வந்து மவுண்ட் பண்ண போகிறோம். ஹெட்டை மவுண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம டைட்டன் பண்ணிவிட்டு ஃபைனல் டார்க்கையும் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரையாரிட்டி வால் பிளாக்கு, எல்லா ஃபாஸ்ட்னர்ஸுமே நம்ம டைட் பண்ணோம், ப்ராப்பர் டார்க் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். போர் ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், எந்த காம்பனண்ட் நம்மள்கிட்ட வந்தாலுமே அதை ஃபைனலாக நம்ம அசம்பிளிங் பண்ண பிறகு போல்ஸ் ஃபாஸ்டனர்ஸ்க்கு எல்லாமே நம்ம டார்க் பண்ணி தான் அனுப்புவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த டார்க் ரேஞ்ச் நம்ம சைட்டுக்கே நம்ம போனாலுமே டார்க் ரேஞ்ச் எடுத்துகிட்டு போய் அதை டார்க் செக் பண்ணுவோம். அதை தூக்கி கொண்டு போகிறதுக்கு பெரிய சுமன் நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டான ப்ராப்பர் டார்க் இருக்காது. டார்க் ரேஞ்சு வந்து ரொம்ப மஸ்ட்டு ஒரு சர்வீஸ் இருக்குது. எல்லா சர்வீஸுமே டார்க் ரேஞ்ச் வச்சுருக்கணும். அதுதான் வந்து ப்ராப்பர் சர்வீஸ்க்கு ஒரு அர்த்தமே. டார்க் ரேஞ்ச் வச்சு தான் வந்து இந்த மாதிரி ஒரு மெயின் காம்பனன்ட்ஸு, ஸ்விங் பேரிங் போல்ட்ஸு, ஸ்விங் டிவைஸ் போல்ட்ஸு, ஸ்விங் டிவைஸை ரிமூவ் பண்ணால் டார்க் ரேஞ்ச் யூஸ் பண்ணி தான் திரும்ப டைட்டனிங் பண்ணணும். அதேமாதிரி இந்த காம்பனன்ட்ஸ்லாம் மஸ்ட்டு, இல்லைன்னா அன்ஈவனாக ஒரு லோடு இருக்கும் உங்களுக்கு ஹெட்டில். அதனால வந்து பம்போ மோட்டரோ எதை பொறுத்த வரைக்கும் இந்த டார்க்ன்றது மஸ்ட்டு. இந்த டார்க் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறது ஒரு ப்ராப்பர் மெத்தடு. போர் ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நாங்கள் டார்க் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம்.
இந்த வீடியோல கேட் 320 ஸ்விங் மோட்டர் சர்வீஸ்க்காக நம்ம எடுத்து வந்திருக்கோம். இது வந்து ஒரு யூஸ்டு மிஷின்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ண பார்ட்ஸ். அதை டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கும்போது பிஸ்டன்ல பிளே சம் அதை ஸ்கோர் மார்க்ஸ் சில ஒரு டிமெரிட்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். கஸ்டமர் வந்து லோ பட்ஜெட்ல எடுக்கும்போது கண்டிப்பா இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம். அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காக பார்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறோம். பக்காவா மோட்டரை சரி பண்ணிட்டோம். கிட்ட மாத்திட்டு ஃபுல்லா பிஸ்டன்ஸ் எல்லாம் செக் பண்ணி புது பிஸ்டன் போட்டுட்டு பக்கா ரன்னிங் கண்டிஷன்ல இப்ப மெஷின் இருக்கு. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி செகண்ட்ஸ் யூஸ்டு பார்ட்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி சில டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. எனக்கு கிடைக்கலன்ற பட்சத்துல அதுக்கு வந்து பெரிய காஸ்ட் வரப்போறது இல்ல. நம்ம வந்து மினிமம் ஒரு காஸ்ட்ல ஓவர் ஹைட்ராக்ல பண்ணி பக்காவா சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். மெஷின் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி பார்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஓவர் ஹைட்ராக்ல கான்டாக்ட் பண்ணுங்க. சர்வீஸ்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்டு மெஷின்ஸ்ல உள்ள பார்ட்ஸை எடுத்து ஓவர் ஹாலிங் பண்றதுன்னா நம்ம ஸ்பெஷலிஸ்டா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். எதுனாலும் உங்களுக்கு தகவல்கள் இருக்கு. ஓவர் ஹைட்ராக்ல கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.